ஹாய் கைஸ், வழக்கம் போல பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கோம் எம்ஜி ஷோரூமுக்கு. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆக்சுவலாக 1000 கிலோமீட்டர் எல்லாம் வந்து 30 டேஸ்க்கு அப்புறம் வர சொன்னாங்க. ரெண்டுத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லி கிராஸ் பண்ணிட்டோம். 1700 கிலோமீட்டர். அப்படியே வந்து பெட்ரோல் பங்க்ல சரி ஓகே, பெட்ரோல் பங்க்ல வந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டு 44 லிட்டர் ஆக்சுவலா கெப்பாசிட்டி வந்து 48 நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 4 லிட்டர் இருக்கு. ஸோ 44 லிட்டர் போட்டு 6 ரூபா கம்மி, 94 ருபீஸ் தமிழ்நாடுக்கும் கடலூருக்கும். ஸோ வந்தீங்கன்னா 240 சேவ் பண்ணிருக்கோம். நீங்களும் வந்து இந்த சேவிங்ஸ்ல ஈடுபடுங்க. ஷோரூம் ஸ்லாட் புக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி 9:30க்கு. ஆல்ரெடி மணி வந்து 9:30 ஆயிடுச்சு. ஸோ கிளம்பி போயிட்டு சென்னைக்கு எம்ஜி ஷோரூம். ரொம்ப நேரமா வந்து ஒரு டீ கடை தேடிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா? ரொம்ப இடிச்சு உட்கார மாதிரிலாம் இல்லையா? ஏன்னா வந்து மக்கள் வந்து அது என்ன சொல்றது, கிரெட்டா கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்களா? ஸோ அதனால கிரெட்டா அளவுக்கு வந்து நிறைய கார்ல போயிருக்கேன். வசதியான ஆள் தான், எல்லா காலையும் போயிருப்பாரு. அதனால வந்து இந்த கார், அதனாலதான் லக்ஸரியான ஆளு. ஓகே, அந்த சைடு நடுவில் உட்காருந்தா ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா? இல்ல அப்படிலாம் இல்ல. இவனை இப்படி நவுத்திட்டு வீடியோக்காக இப்படி உட்காரு. ஓகே, எவ்வளவு கிலோமீட்டர் வந்துருக்கும்? 43 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர்ல வந்து ஷோரூம் வந்துடும். 2 கிலோமீட்டர் ஷோரூம் வந்துருக்கும். சந்தில போனா பீச் வந்துரும்ல. அந்த ரோடு கிடையாது, இது பிரின்சிகாலனி மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கிடையாது, விட்டுட்டு வரலாம். லைட்டா இருக்கு. இவன் என்னடா மோரிஸ் கேரேஜா? மாரின்றீங்க. சர்வீஸ் முடிச்சுட்டு என்ன அப்டேட் பார்ப்போம் கைஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து சர்வீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிச்சு. நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துறாங்க. என்ன கொஞ்சம் டைம் தான் ரொம்ப கன்சியூம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது 1.5 லிட்டர் நான் டர்போ என்ஜின். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு பேசிக் சர்வீஸ் தான். எந்த ஆயில் லீக்கேஜுமே இருக்கா இல்லையா, ஸோ வந்து இன்ஜினில் வந்து ரொம்ப ரம்பிள்னஸ் இருக்கா, ஸோ இதை மாதிரி வந்து ஒரு பேசிக்கான செக்அப் தான், ஹை லெவல் செக்அப் தான். இதில் வந்து பெருசாக 1000 கிலோமீட்டர் சர்வீஸ் தானே. ஸோ அதனால் ரொம்பலாம் வந்து செக் பண்ண மாட்டாங்க. கார் ட்ரைவ் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. அடுத்து உள்ளே வந்து இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வேக்கம் பண்ணி எடுத்துட்டாங்க. வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ கார் க்ளீனாக கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஃபர்ஸ்ட்டு 2 சர்வீஸ் வந்து எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது, 0 காஸ்ட்டு சர்வீஸ் தான், லேபர் சார்ஜுமே கிடையாது. ஸோ 3rd சர்வீஸ் வந்து 10K கிலோமீட்டர் அப்போ மட்டும் இந்த ஆயில் சேஞ்சு, வீல் அலைன்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. 2nd சர்வீஸுமே ஃப்ரீ தான். அது வந்து 5000 கிலோமீட்டர் இல்லைனா வந்து 6 மந்த்து இதை வந்து கிராஸ் பண்ணிட்டா, இந்த கிரைட்டீரியா கிராஸ் பண்ணிட்டா வந்து வரலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கார் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. இப்போ பலன்னு இருக்குது. நிறைய டஸ்ட்லாம் இருந்துச்சு எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறுத்தி வச்சு, பார்க்கிங்லாம் இல்லாதனால. ஸோ இப்போ பார்க்கவே வந்து கார் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம மாஸ்டர் இருக்கிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கானுங்க. அவங்க கூட வந்தோம். ஹாய் கைஸ். ஸோ வந்து பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பிட்டு பாட்டா பண்ணாடி அத்தீந்தோம் வெயிட் பண்ணேன். ஸோ வந்து பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் என்ன சொல்ல சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு பண்டூட்டி போயிட்டுருக்கோம். ஸோ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம பாய்ஸ் வந்து பின்னாடி வந்து 4 பேர் ஆக்சுவலாக உட்காந்துருக்காங்க. எட்டி பார்த்தீங்கன்னா டேய் புஷ்பராஜ் எட்டி பாரு. ஆக்சுவலாக 4 பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க. தெரியல, அவங்க கிட்டே கேட்போம். பின்னாடி கொஞ்சம் 4 பேர் ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலாக உண்மை கிடையாது, ஜென்யூன் ரிவ்யூ கிடையாது. பட் இருந்தாலும் வந்து அப்படி முடக்கி உட்காரலாம். அதில் நம்ம ஊர் பிரைவேட் பஸ்ஸில் போகிறதுக்கு இதெல்லாம் எவ்வளோ பெட்ரு. பரவாயில்ல. எங்கடா அவன் பின்னாடி தொழிஞ்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட தான் கேட்கணும். அவன் மடி மேல உட்காந்துருக்கியா இல்ல சீட்ல தான் உட்காந்துருக்கியா? மடி மேல உட்காந்துருக்கானா? வளைச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு. பசங்க போனா 4 பேர் வளைச்சு உட்காரலாம், பெரியவங்க போனால் 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ அதுதான் ரியர் சீட்டு கம்ஃபர்ட்டு. ஸோ ஏசி த்ரோவுமே வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பாய்ஸ் கிட்டே கேட்டுடலாம். ஏசி த்ரோ கால் அடிக்குதுடா, பார்த்தா இங்கே ஒன்று இருக்குடா. ஆக்சுவலாக கால் கீழே ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நான் காலையிலே சொல்லிட்டேன். அவங்க திருப்பியும் வந்து அதை சர்ப்ரைஸாக வந்து உங்ககிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், எம்ஜி வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு காசுலாம் கொடுக்கல, இருந்தாலும் நான் இந்த கார் வாங்கிட்டேன் அப்படின்றனால என்னோடய ஃபீட்பேக் வந்து உங்ககிட்ட சொல்லி நீங்கள் வந்து இந்த காரை சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம ஊரை நோக்கி பயணம் ஆரம்பிக்கலாம். கைஸ் அத்திந்தோம் ஆரம்பிக்கலாமா? அத்திந்தோம். ஸ்டார்ட் மியூசிக். அத்திந்தோம்.
சவுண்ட் போடுறான் டே, சவுண்ட் வைடா இல்ல, சவுண்ட் போடுறான்.